பெரியம்மா வீட்டில் புளியம்பழம் உழுப்ப போகிறாங்க. நான் முன்னாடி போய் பொறுக்கிட்டு இருக்கேன், நீ பின்னாடியே வா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா போனாங்க. நானும் போனேன் தான். எப்போனா எல்லா புளியம்பழமும் உழுப்பி பொறுக்கி முடிச்சதுக்கப்புறம் போனேன். எங்கள் அம்மா ஒரே திட்டு, இவ்வளோ நேரம் எப்படா பொறுக்கி முடிப்பாங்க வரலான்னு சொல்லி இருந்துவிட்டு இப்போ வந்து ஃபோனை வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கு. முதுகு வளைஞ்சில் வேலை பார்க்க இதெல்லாம் இந்த உலகத்துலேருந்து எப்படி காலந்தள்ள போதுனே தெரியல அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரே ஒரு வாது மட்டும் உழுப்பாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் உழுப்பி போட்டுட்டு இருந்தாங்க. அம்மா இன்னும் என்னைய செல்லமாக திட்டிக்கிட்டு தான் இருந்தாங்க. புளியம்பழம் பொறுக்க மட்டும் முடியாது, ஆனால் பொறுக்கி உடச்சி குத்தி வச்சா பானையில் புளி இருக்காது, எல்லா குழம்புக்கும் புளியை கரைச்சி ஊற்ற சொல்கிறது அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமாம், எனக்கு புளி குழம்பு தான் ரொம்ப பிடிக்கும். மாங்காய் போட்டாலும் புளி ஊற்ற சொல்லுவேன், சாம்பார் வச்சாலும் புளி ஊற்ற சொல்லுவேன். நீங்களே சொல்லுங்கள், காட்டுக்கு ராஜா சிங்கமாக இருக்கலாம், ஆனால் வீட்டில் இருக்க ராணிகளுக்கெல்லாம் மகாராணி புளி தானே. அதுவும் நம்ம தமிழ்நாட்டு சமையலோட அடையாளமே உப்பு புளி காரம் தான். நம்ம வீட்டில் எதுவுமே இல்லாமல் இந்த உப்பு புளி மிளகாய் இந்த 3 மட்டும் இருந்தாலே ஏதாச்சும் செஞ்சு சாப்பிடலாம். எங்கள் பெரியம்மா இந்த 3 மட்டும் வச்சு அம்மியில் புளித்துவையில் அரைப்பாங்க. சுடுசோத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெயை விட்டு புளித்துவையில் சேர்த்து பேச சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்.